ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸில் சூப்பராக நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 கப் அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு எடுப்போம்ல, அந்த அரிசி தான். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு பாதி ப்ளைனாக அரைச்சி எடுத்துட்டேன். இன்னொரு பாதி பார்த்தீங்கன்னா ரைஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வடகம் பண்ணுறதுக்காக நான் இதில் 2 தக்காளி எடுத்து போட்டுக்க போகிறேன். போட்டு அரைச்சி எடுத்துடலாம். கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியை. அவ்வளோதான். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 2யுமே அரைச்சி எடுத்துட்டேன். இது நார்மல் வடகம், இது தக்காளி வடகம். இப்போ இது 2த்துக்குமே நம்ம உப்பு எல்லாமே போட்டு கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். நம்ம நீர் தோசை ஊற்றுவோம்ல, அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். பாருங்க, இப்படி கொட கொடன்னு இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது சைடில் வச்சிடலாம். அடுத்து இதுக்கும் கரைச்சிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகம், உப்பு தேவையான அளவு. உப்பு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக எள்ளு சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு, அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டில் தான் ஊற்ற போகிறேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி தட்டு இருக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ஆப்பத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நைஸாக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை அவிச்சு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். நான் எப்படின்னு காட்டுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி தட்டு இருந்தால் கூட இதோட சென்டரில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்படி சுற்றி இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். பாருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணியாச்சு. இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இந்த மாதிரி இது செய்கிறதுக்குன்னே கடையில் தனியாக அச்சு இருக்கும். இந்த மாதிரி தருவாங்க. நீங்கள் அதுவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் செய்கிறதுக்கு நம்ம இதுக்காக அச்செல்லாம் போய் நம்ம வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி தட்டுலேயே பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் உள்ள தட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த தட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, இது 2யும் எடுத்துட்டேன். ஒரே 1 நிமிஷம் வச்சிருந்தீங்கனாலே போதும். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறுது பாருங்க, தெரியுதா? இந்த அளவுக்கு லைட்டாக ஆனதுமே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு ஷார்ப்பான ஸ்பூனை வச்சு இதை வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எட்ஜு கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம துணியை விரித்து போட்டு நம்ம காய வச்சு எடுத்தோம்னா போதும். சும்மா ஏதோ ஒரு துணி போட்டோம்னா போதும். வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம இந்த வேக வைக்கிற இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி டைரெக்டாக கொண்டு போய் அப்படியே பேப்பர் மேலே ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றி விடுவாங்க. அது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக தெரியணும். அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு ஜல்லடையாக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நைஸாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெளியே போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வெளியே போடுறதுனாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே போட்டாலும் பரவாயில்ல. வீட்டுக்குள்ளேனா ஃபேன் காற்றுக்கு அடியில் போட்டுருங்க.
வீட்டுக்குள்ளே போட்டாலே போதும், நல்லா மொறுன்னு காஞ்சி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக வந்துருக்குதுன்னு பாருங்கள். இங்கே அமுத்தினா கூட உடைய மாட்டுது. ஸோ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வடகம். இப்போ இதை நான் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட அப்பளம்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட வத்தல் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் உடச்சி காட்டுறேன், சவுண்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடையில் வாங்கின வத்தல் மாதிரியே இருக்கும், சேம் டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த டெக்ஸ்சர், அந்த கலர் எதுவுமே எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு 1 மாதத்துக்கான வத்தல் வந்து வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். அப்பளங்கிறது வந்து நம்ம கடையிலேருந்து வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.